வணக்கம், வாழ்க மகிழுடன். என்னோட பேர் ராஜபூபதி, நிறுவனர் மற்றும் பயிற்றுனர், ரேடியன் IAS அகாடமி. இது நேற்றைய செய்தி. இன்றைக்கி செய்தித்தாள்களில் வந்திருக்கிறது. குரூப் 1 மெயின் தேர்வு திட்டமிட்டபடி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த மாதம் குரூப் 1 மெயின்ஸ் தேர்வு திட்டமிட்டபடி நடக்கும். குரூப் 4 தேர்வுக்கான அறிவிப்பு அடுத்த மாதம் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேற்று டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் அப்படின்ட்டு அரசு அலுவலர்களுக்கான தேர்வு, அந்த தேர்வு நடக்கும்போது அது TNPSC தான் நடத்துகிறாங்க. அப்போ TNPSCயோட தலைவர் பாலச்சந்திரன் அவர்கள் இந்த செய்திகளை சொன்னாங்க. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்து அந்த ஆதாரம் இணைக்காதவங்க இந்த மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே தவறாமல் அதை இணைக்க வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 1 மெயின்ஸ் அந்த பிரதான தேர்வு பார்த்திங்கன்னா மார்ச் 4, 5, 6 நடைபெறும். அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த குரூப் 2A பதவியில் காலியாக உள்ள பதவியிடங்கள், அந்த குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதம் மத்தியில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதிலிருந்து 75 நாட்கள் 75 நாட்கள் அப்படின்னா 2.5 மாதம். ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு February, March, April. ஸோ ஏப்ரல் எண்டு இல்லைன்னா May 1 தேர்வு நடக்கும். அதாவது ப்ரிலிம்ஸ், குரூப் 2, குரூப் 2Aக்கான ப்ரிலிம்ஸ். அதே மாதிரி குரூப் 4 காலி பணியிடங்களை நிரப்பதற்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியிடப்படுன்றாங்க. அதே மாதிரி தான் அதிலிருந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 75 நாட்களில் எழுத்து தேர்வு, இந்த ப்ரிலிம்ஸ் நடக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் ஒரே தேர்வு, அந்த தேர்வு தான் முக்கியமான தேர்வு. அந்த தேர்வை மட்டுமே வச்சு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். தமிழ் தகுதி தேர்வு வைப்பதனால் அந்த தேர்வு நேரத்தில் சில மாற்றங்கள் இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ அதாக இனிவரும் தேர்வுகள் அந்த தமிழ் தகுதி தேர்வு நடக்கக்கூடிய தேர்வுகள். ஸோ நார்மலாக 10 to 1 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ 9:30 to 12:30, அதுக்கப்புறம் 2 to 5. ஸோ இடையில் மொதல் 1 hour தான் பிரேக் இருந்தது. இப்போ 1.5 hours பிரேக் வைக்க போகிறாங்க. இது அந்த 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 டெஸ்கிரிப்டிவில் வைக்கிறாங்களே அந்த இதுக்கு தான் அந்த டைம் பிறந்தோம். மற்றபடி குரூப் 4 போன்ற தேர்வுகளும் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ஸ்டேஜ் தான். ஸோ 3 மணி நேரம் தான் நடக்க போகுது, 200 கேள்விகள். ஸோ அதில் அந்த பிரச்சனை இருக்காது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குரூப் 4 தேர்வை பொறுத்தவரை தமிழ் தேர்வுகள் அப்ஜெக்டிவ் வடிவிலும் மற்ற தேர்வுகள் விளக்கும் வகையிலும் இருக்கும். இதில் கட்டாயம் 40 மதிப்பெண்கள் பெற வேண்டும். கூடுதலாக பெறப்படும் ஒவ்வொரு மதிப்பெண்களிலும் போட்டித் தேர்வுக்கான கேல்குலேஷன்ஸ் பண்ணுவதற்கு எடுக்கப்படும் இவ்வாறு அவர் கூறினார். ஸோ குரூப் 4ல் பார்த்திங்கன்னா தமிழ் தேர்வு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். மற்ற தேர்வுகள், அதாவது அந்த ஒரு ஸ்டேஜ் இல்லாமல் 2 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய தேர்வுகள், 3 ஸ்டேஜ் இருக்கக்கூடிய தேர்வுகள் எல்லாமே டெஸ்கிரிப்டிவில் இருக்கும். அப்போ டெஸ்கிரிப்டிவில் தமிழ் தகுதி தேர்வு எங்கே இருக்கும் அப்படின்னா குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1, DO போன்ற தேர்வுகளில் இருக்கும். இங்கே கொஞ்சம் குழப்பியிருக்கிறாங்க. ஸோ அதை நான் தெரிய வைக்கிறேன். குரூப் 4 போன்ற தேர்வுகளில் 40 மதிப்பெண்கள் பெற வேண்டும். அந்த 40 மதிப்பெண்கள் கட்டாயம் பெறணும் அந்த தமிழ் பேப்பரில். அதுக்கு மேலே எடுக்கிறது தான் உங்களுக்கு கேல்குலேஷன்ஸ். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வெறும் 40, 50 எடுத்தாலும் வேலை கிடைக்காது. சரிங்களா? குரூப் 4ல் அது எல்லாருமே 90, 95 அதுக்கு மேலே எடுப்பாங்க. ஸோ இது மற்ற போட்டிகளுக்கு கிடையாது. மற்றதெல்லாம் தகுதி தேர்வு தான். 40 மதிப்பெண்கள் எடுத்தால் போகும். அது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மற்ற தகுதி தேர்வில் 50 மதிப்பெண் எடுத்தாலும் சரி, 90 மதிப்பெண் எடுத்தாலும் சரி, அந்த மதிப்பெண்கள் உங்கள் ரேங்கிங்க்கு கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? 40க்கு மேலே எடுத்தால் போதும். 40க்கு மேலே எடுத்தால் தான் உங்களுடைய எதை வச்சு உங்களை அந்த தேர்வு பண்ண போகிறாங்களோ, எந்த ஸ்கோரிங் பேப்பர்னு சொல்லக்கூடியது அதை எவாலுவேட்டே பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் 40 மதிப்பெண்கள். அப்போ டெஸ்கிரிப்டிவில் தமிழ் தகுதி தேர்வில் இருக்கிற 40 மதிப்பெண்களுக்கு மேலே உள்ளதெல்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நாளைக்கு, அதாவது 6th February 2022 ஞாயிற்றுக்கிழமை ரேடியன் IAS அகாடமி சென்னையில் TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, DEO அல்லது குரூப் 4 VAO அல்லது டெட் டீச்சர் எலிஜிபிலிட்டி இது குறித்த ஒரு இலவச அறிமுக வகுப்பு காலை 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நேரடியாக வகுப்பறையில் நடக்கும். ஸோ நேரடியாக வகுப்பறையும் நடக்கும். அதே கிளாஸ் லைவாகவும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நேரடியாக வகுப்பறையும் கலந்து கொள்ளலாம், அல்லது ஆன்லைன் வகுப்பில் நீங்கள் கலந்து கொள்ளலாம். அப்படி கலந்து கொள்கிறதுக்கு 9840433955 அப்படிங்கிற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்க. கிளாஸ் ரூமில் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்லைன்னா ஆன்லைன் சொல்லுங்கள். உங்களுக்கு அட்ரஸ் மற்ற விவரங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுப்பப்படும். ஸோ பொதுவாக போட்டித் தேர்வர்கள் கடைசி இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது வரிசையாக வரப்போகுது நோட்டிஃபிகேஷன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் சில நேரம் படிக்காமல் இருந்திருப்பீங்க. பட் இனிமையாவது
இன்னையில இருந்தாவது தினமும் ஃபுல் டைம் படிக்கிறவங்க ஒரு 8 to 10 hours 12 hours படிங்க. வேலை போயிட்டு இருந்தால் கூட டெய்லி 6 மணி நேரம் படிங்க. சரிங்களா? ஸோ காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம்னு உங்களுக்கு தெரியும். குரூப் 4 போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 லட்சம் பேர்லாம் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இப்போலாம் இன்னும் அதிகமாக அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. குரூப் 2க்குமே நிறைய பேர் அப்ளை பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஏன்னா இந்த தடவை குரூப் 2 வேக்கன்சி வந்து அதிகம். ஸோ அதனால் கண்டிப்பாக நல்லா படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2வில் வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறது கம்மி தான், 100-101 வேக்கன்சி தான். மற்ற உங்களுக்கு அந்த குரூப் 2ஏன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட்டு, அதே மாதிரி ஏற்கனவே குரூப் 2 ஓட்டியில் இருக்கக்கூடிய போஸ்ட் எல்லாமே. ஸோ நிறைய ஆஃபீஸர் கேடர் போஸ்ட், அசிஸ்டன்ட் கேடர் போஸ்ட் எல்லாமே இப்போ இன்டர்வியூ இல்லாமல் வந்திருக்கு. பிளானர்லேயே பாருங்கள், குரூப் 2 குரூப் 2A அப்படிங்கிறதுல அந்த இன்டர்வியூ இல்லாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5730 வேக்கன்சி. அதாவது நிறைய போஸ்ட்டை குரூப் 2Aக்கு கொண்டாந்துட்டாங்க. குரூப் 4 வந்து பார்த்திங்க அப்படின்னா 5285 பணியிடங்களுக்காக நடத்தப்பட உள்ளது. எனக்குமே வேக்கன்சி அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது, இவ்வளோ வேக்கன்சி உங்களுக்கு கிடையாது. இப்போ குரூப் 4 எடுத்து எங்கள் 5255னா உங்களுக்கா நீங்கள் பிசியாக இருந்தால் எம்பிசியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ரிசர்வேஷன். மற்றதில் நீங்கள் பிசியாக இருக்கிறவங்க எம்பிசிக்குள்ளே போக முடியாது, எஸ்சிக்குள்ளே போக முடியாது, எஸ்டிக்குள்ளே போக முடியாது. அது மாதிரி எஸ்டி இருக்கிறவங்க இந்த எஸ்டிக்குள்ளே தான் இருக்க முடியும், எஸ்சிங்கிறவங்க எஸ்சிக்குள்ளே தான் இருக்க முடியும். அப்போ வேக்கன்சிங்கிறது 5255ங்கிறது பொதுவான வேக்கன்சி. நமக்கு தேவையான வேக்கன்சி என்னது? ஒரே ஒரு வேக்கன்சி. எந்த ஒரு தேர்வு படித்தாலும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு டாப்பராக ஆகணும்னு படிங்க. 5255 பேர்த்தில் ஒரு ஆளாக போயிடுவோன்னு நினச்சி படிச்சிங்க அப்படின்னா கஷ்டம். அதே சமயத்தில் எய்ம் ஃபார் த மூன், அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி லோ எய்ம் இஸ் அ க்ரைம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல், அந்த மாதிரி டாப் ரேங்க் யார் வேணாலும் எடுக்கலாம். இந்த வயசு உள்ளவங்க, கம்மியாக உள்ளவங்க, ஏஜ் அதிகமானவங்களும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க, ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க, தமிழ் மீடியத்துலேயும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியத்துலேயும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க, அரசு பள்ளியில் படித்தும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க, எல்லாமே எந்த பள்ளியில் படித்தும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. மதிப்பெண் நிறைய அரியர்ஸ் வச்சு படித்தவங்களும், கஷ்டப்பட்டு படித்தவங்க, தனித்தேர்வுகளை எழுதியும் டாப்பர் ஆகிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் தினமும் கன்சிஸ்டன்சி ப்ரிப்பரேஷன்ஸ் தான் எந்த போட்டித் தேர்வுக்கும் முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும், தினமும் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. சிஸ்டமேட்டிக்காக ஸ்மார்ட்டாக ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னா குரூப் 2A போஸ்ட்டு, அதுக்கப்புறம் குரூப் 1 அது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் வந்து குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? அந்த குரூப் 1 நோட்டிஃபிகேஷனோ எது வேணாலும் நீங்கள் UPSCயோ ஒரே அட்டம்ப்டில் நீங்கள் கிளியர் பண்ணலாம். உங்களுக்கு அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.